ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்ற இந்த கல்வாரி திருப்பிழைக்கு இன்றைய நாளில் நாங்கள் அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து பாதுவா நகர் புனித அந்தோணியார் அருட்பணியாளர் மறை வல்லுநருடைய திருவிழாவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். புனித அந்தோணியார் பற்றி நாங்கள் பல வகையில் சொல்லுகின்றோம். அவருடைய வாழ்வை எப்படி சொல்லுவது, என்ன மாதிரி சொல்லுவதென்று புரியாத வண்ணம் அவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்ற புனிதருடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம். முக்கியமாக இந்த கோடி அற்புதராம் புனித அந்தோணியார் என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம். எனவே அவருடைய திருவிழாவை நாங்கள் இன்று கொண்டாடுகின்றோம். அவருடைய அருட்காவலை ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்போம். அவர்தாமே எங்களுடைய வாழ்வில் இருந்து எங்களை வழிநடாத்த எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிய ஆண்டவரிடம் மன்றாட நாங்கள் கேட்போம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித பதுவை அந்தோணியாரை தளர் சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்
ஆண்டவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 நிறைவு பெற. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோர்க்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89, இறை வசனங்கள் 1 முதல் 2, 3, 4, 20 முதல் 21 மற்றும் 24, 26. உங்கள் பல்லவியாக 1a. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பேரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 திருவசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் இந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்களிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி உரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இலங்கை திருச்சபையிலே மிகவும் புகழ் பெற்ற, இலங்கை திருச்சபைக்கே உரித்தான, மிகவும் பரந்த புனிதருள் ஒருவரான பதுவை நகர் புனித அந்தோணியார் மறைப்பணியாளர் மறைவள்ளனுடைய நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவருடைய பணியை நான் சொல்ல தொடங்கினால் அதுக்கு எங்கே முடிஞ்சு எங்கே சொல்லி எங்கே முடிக்கிறேன்னு கூட தெரியவில்லை. அவ்வளவு அவருடைய பணியானது, அவருடைய வல்லமை செயல்களானது, அவருடைய புதுமைகள், அது சொல்வதற்கு முடிவே கிடையாது. அதான் அவருக்கு பேர் வைத்திருக்கின்றார்கள் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். அவர் கோடி கணக்கில் புதுமைகளை செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் இறப்பதற்கு முன்பும் இறந்த பிறகும் அவருடைய வாழ்வினூடாக பல புதுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 36 வயது மட்டும்தான். அந்த 36 வயதுக்குள்ள பல விஷயங்களை அவர் நிறைவேற்றுகின்றார். அதாவது கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த சிறிய காலத்துக்குள்ளே இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் மக்களை மனமாற்ற முடியுமோ, எதெல்லாம் அவர் கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகின்றார். ஆனால் ஒரு கேள்வியும் என்னோட மனதில் இருக்கின்றது. பல கேள்விகளுக்கு மத்தியில் இந்த கேள்வி இருக்கின்றது. பல புனிதர்களுடைய வாழ்வானது கடவுள் நிறைய காலங்கள் இந்த உலகத்தில் வாழ வைப்பதில்லை. அதாவது பல புனிதர்களை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையானது மிகவும் சுருங்கிய வாழ்க்கை, மிகவும் ஒரு கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழுகின்றான். ஆனால் ஒரு பெரிய வாழ்க்கையை எங்களுக்கு காட்டி செல்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி அவருடைய வாழ்வில் 30 வயது மட்டும் அவர் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்தவர். 3 வருடங்களே அவருடைய பகிரங்க பணி இருந்தது. அவருக்கு இந்த உலகத்தில் அவர் செய்த பணியின் நிமித்தம் இந்த உலகமே அவரை ஒரு பெரிய ஒரு மனிதராக பார்த்து அவரை புரிந்து கொண்டு அவருடைய வழியில் இப்போது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்ற தொடங்கியிருக்கிறார்கள். அதாவது இயேசுடைய வாழ்வும் ஒரு குறுகிய வாழ்வாக இருந்தாலும் அவருடைய வாழ்வை கண்டு மக்கள் அவரை உண்மையாகவே கிறிஸ்து, இவர்தான் மெஸ்ஸியா என்று, இவர்தான் கடவுளின் மகன் என்று அவரை புரிந்து கொண்டு அவருடைய வழியில் நடக்க தொடங்கினார்கள். எனவே கடவுள் இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு காலம் தாழ்றான் என்று முக்கியமல்ல, நாங்கள் எப்படி வாழப் போகின்றோம், என்ன மாதிரி வாழப் போகின்றோம்
நாங்கள் பார்க்கலாம் இந்த புனித பதுவை அந்தோணியாருடைய வாழ்வில் ஒரு குறுகிய வாழ்வுக்குள்ள பல விஷயங்களை செய்யும் ஒரு புனிதராக இருக்கின்றார். எனவே இவருடைய வாழ்வில் இவர் நினைத்தார், நான் மொரோக்கோவுக்கு போய் என்னுடைய வாழ்வை நான் மறை சாட்சியாக மறிக்க வேண்டும், அவர்களுக்காக நான் சாக வேண்டும் என்று போனவருக்குத்தான் கடவுள் வேறு திட்டங்களை வைத்திருக்கின்றார். அந்த வேறு திட்டங்களில் அவரை அனுப்புகின்றார் வேறு வேறு இடங்களுக்கு. அவருடைய மறை பரப்புக்காக, அவருடைய படிப்பினைகளுக்காக, அவர் செய்த வல்ல செயல்களுக்காக அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றார் கடவுள். எனவே இந்த பயணத்தில் நாங்கள் பார்த்தால் அவரும் சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தாலும் கடவுள் மேல் இருந்த பக்தியும் கடவுள் மேல் இருந்த அளவு கடந்த அன்புக்கும் அவருடைய வாழ்வினூடாக அவர் காட்டி நிற்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த 36 வருடங்களில் நான் பார்ப்பது எல்லாம் கடவுளுடைய பணியை அழகாக நிவர்த்தியாக மிகவும் நுண்ணியமாக எங்களுக்கு எடுத்து காட்டியவர் புனித அந்தோணியார். இதில் நாங்கள் பார்த்தால் அவரிட ஒரு கதை இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. அந்த அவர் தினமும் ஒரு பக்கத்தில் போவாராம். அந்த நகருக்கு போகும்போது ஒரு வீட்டில் போய் தங்குவாராம். இந்த வீட்டில் தங்குற நேரம் இந்த வீட்டில் மாடியில் தான் அவருக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அறையில் தங்கி இருக்கிற நேரம் அங்கே அந்த அறையை கொடுத்த நபர் என்ன செய்வாராம், ஒரு நாள் பார்க்கின்றாராம் அந்த அறையிலிருந்து பெரிய ஒரு வெளிச்சம் வருகின்றது. அதிசயமான ஒரு வெளிச்சம் தெரிகின்றது. அவருக்கு தெரிகின்றது, என்ன இது, இந்த வெளிச்சம் இங்கே இருந்து இந்த அறைக்குள்ளே இருந்து வருகின்றது என்றது. இவர் என்ன செய்கின்றார், அந்த அறைக்கு மேலே அந்த மாடிக்கு மேலே ஏறி போயிட்டு அந்த சாவி போடும் இடத்துக்குள்ளால அவர் அப்படியே பார்க்கின்றார். என்ன இந்த வெளிச்சம் எங்கே இருந்து வருகின்றதுன்னு பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, அங்கே பார்க்கின்றார் ஒரு சிறிய குழந்தை அவருக்கு இருந்த ஒரு புத்தகம், அதாவது திருவிவிலியத்துக்கு மேலே அவருடைய கையில் கொஞ்சி விளையாடி கொண்டிருந்ததையும் அவருக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்ததையும் இவர் காண்கின்றார். எனவே இதை கண்டு அவருக்கு தெரிகின்றது, இது ஒரு குழந்தை என்று சொல்ல இல்லை, இது ஜேசு தான் வந்திருக்கின்றார்னு அவரும் புரிந்து கொள்ளுகின்றார். உடனே அந்த குழந்தை என்ன செய்கின்றது, அந்த அந்தோணியாருக்கு சைகை காட்டி சொல்லுகின்றது, அந்த சாவிக்குள்ளால் ஒரு ஆள் பார்க்கின்றார் என்று காட்டுகின்றார். உடனே அந்தோணியார் அவர் ஓடிவிட்டார். கீழே ஓடும்போது அவரும் ஓடி போய் அவரை நிப்பாட்டி அவர்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறார், இதை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது, இங்கு நடந்ததை நீ, என்னுடைய சாவு மட்டுக்கும் இதை நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. எனவே அந்த புதுமை, ஜேசு தனது கையில் வந்து விளையாட வேண்டும், ஜேசு தனது கையில் வர வேண்டும் என்ற ஆசையோடு அவாவோடு இருந்த அந்தோணியாருக்கு கொடுத்த வரத்தை அவர் இறந்த பிறகுதான் அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பல புதுமைகளை கூட அந்தோணியார் தனிமையில் இருக்கும்போது கடவுள் அவருக்கு செய்தருளினார். அது எல்லாமே வெளியும் வரவில்லை. எனவே எங்களுக்கு தெரியவில்லை, பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. தெரிந்த விஷயங்களே பல கோடி அற்புதம் என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த அந்தோணியார் வாழும் போதே புனிதராக வாழ்ந்தவர், வாழும் புனிதர் என்று சொல்லப்பட்டார். அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு பொழுதும் அவர் இந்த வாழும் புனிதர் போகின்றார் என்று சொல்லப்பட்டது. எனவே அந்தோணியார் எங்களுக்கு என்ன எடுத்து சொல்லுகின்றார் இந்த நாளில் எங்களுக்கு முக்கியமாக, அதாவது எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் இந்த உலகத்தில் பல காலங்கள் வாழணுமென்று இல்லை, வாழும் குறுகிய வாழ்வானதாக இருந்தாலும் அதை அழகாக நாங்கள் வாழ வேண்டும், அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும். 36 வயது இறந்தாலும் அவர் வல்லமையான வாழ்வொன்று வாழ்ந்து, ஆண்டவருக்கு உகந்த, மக்களுக்கு உகந்த வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்தவராக இருக்கிறார். அத்தோடு சேர்ந்து நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அண்டி வாழ வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வாழும் மக்களாக நாங்களும் மாற நாங்கள் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அந்தோணியார் கேட்ட மாதிரி அந்தோணியார் ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து ஆண்டவருடாக பல புதுமைகளை செய்து மக்களுக்கு ஆண்டவர் அருகில் போய் சேர்த்தார். நாங்களும் எங்களுடைய வாழ்வுடாக நாங்களும் துணிவோம், நாங்களும் அந்த வாழ்க்கையை வாழ வரம் கேட்டு புனித அந்தோணியார் ஊடாக ஆண்டவரை பார்த்து இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். தூயவரான தந்தையே, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும்
தாங்கள் உமது அடிமை, நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதே தங்கள் பணி என்பதை ஆழமாக உணரவும், நீர் அவர்களுக்கு வழங்கிய பணியை எச்சூழ்நிலையிலும் மன உறுதியோடு நிறைவேற்றவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரும்பெரும் செயல்கள் புரியும் வல்லவராம் தந்தையே இறைவா, உலக நாடுகளில் பெருகி வரும் பிரிவினைகளும் ஆணவமும் தன்னலமும் ஊழல்களும் ஒளிந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் வாழ அருள் கூர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே இறைவா, பதுவை நகர் புனித அந்தோணியாரின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் அவரிடம் காணப்பட்ட உண்மை, கடின உழைப்பு போன்ற பண்புகளை எமது வாழ்வாக்கி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் ஊற்றாம் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் மனவேதனைகளை நீக்கி நீரே என்றும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஒரு நிமிடம் மன்றாடுவோம். வாழ்வை வழங்கும் வள்ளலாகிய இறைவா, இன்றைய நாளில் நாங்கள் புனித பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவரிடம் காணப்பட்ட புண்ணியங்கள், அவரிடம் காணப்பட்ட அழகான அந்த வாழ்க்கையை நாங்களும் பின்பற்றி வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. புனித அந்தோணியாருடாக நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக, எங்களுடைய குடும்பங்களில் காணப்படும் பலதரப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி குடும்பங்கள் சந்தோஷமாக வாழ, பிள்ளைகளுடைய கல்வி சிறந்தோங்க, இணையத்தினூடாகவும் தொலைக்காட்சியினூடாகவும் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவருடைய வாழ்வுக்கு புனித அந்தோணியாருடைய ஆசீர்வாதம் பரிந்துரையினால் வாழ்வில் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளவும் நீர்தாமே எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாயிறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் முந்திரு இதயம் ஏற்றிட வந்தே என் சிறு அகலை. அணையாத தீபம் உந்திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகினொளியாயிருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன், இறங்கிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதுவை அந்தோணியாரினும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாக பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படைப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேணும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெஸ்ஸி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தலும் நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசாள், புனித பதுவை அந்தோணியார், இவ்வுலகிலும் வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று முன் சாயல் தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்று முன் சாயல் தானே, என் கோயில் குடிகொள்ள நீ வா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. ஆண்டவர் வந்து பார்க்கும்போது விழிப்பாயிருப்போராக காணப்படும் பணியாளர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவரே அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித பதுவை அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா, நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை. உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.